தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு போய் நம்ம தட்டும் பொழுது, அதாவது அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு நம்ம ஆண்டவரோடு போராடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த தட்டுற அனுபவம் யாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள இந்த தட்டுகிற அனுபவம் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததி மேல அவ்வளோ. ஆனால் தான் நம்ம எல்லாருக்கும் தகப்பனா ஆபிரகாம் இருக்கிறார் இன்னமும். ஏன்னா ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆதியாகமம் 23:17 உன்னுடைய ஜனங்களை நான் கடற்கரை மணலை தனியா பெருக பண்ணுவேன் ஆபிரகாம் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை யார் தட்டுறாங்க அப்படின்னா யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து அவர் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லுவாரு, உன் சந்ததியை நான் கடற்கரை மணலை தனியா பெருக பண்ணுவேன் சொன்னீங்களேப்பா, என் தகப்பன் கிட்ட சொன்னீங்களே, அந்த வார்த்தை நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு அந்த இடத்துல அந்த வார்த்தையை நினைவுபடுத்தி ஆண்டவர் கிட்ட தட்டுவார். அப்போ ஆண்டவர் அவனுடைய இக்கட்ல இருந்து அங்க ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம தட்டுறது இல்லை, அதனால தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை, பயம். ஏசா பயந்தனால தான் யாக்கோபு உட்கார்ந்து கேட்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பயமோ கார் இருளோ அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியாதபடிக்கு நம்ம வாழ்க்கை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தட்டுறது இல்லை. நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு, உதாரணத்துக்கு சொல்ற 2010 ஒரு வாக்குத்தத்தை சொல்லியிருப்பாரு. அந்த வாக்குத்தத்தை இப்ப நீங்க இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு ஒத்து போற மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த வாக்குத்தத்தை பிடித்துக்கொண்டு இந்த வாக்குத்தத்தோட என்கிட்ட 2010 பேசுனீங்களேப்பா, எனக்கு இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் இறங்குவார். நம்ம வேணா அவர் பேசுறதை மறந்துட்டு இருக்கலாம், ஆனா அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் மறக்காத தேவன்.